இவங்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. நான் இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். வா போலாம். அமர் 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 நில்லுங்க அமர். உன்னோட புருஷன் அப்படி பறந்து போயிட்டான் நித்யா. இந்த புருஷன் கூட இப்ப நீ வீட்டுக்கு வரியா இல்லையா? இவனுக்கு என்னாச்சு? நம்ம பயந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் அவன் பக்கத்துல இருக்க வேண்டியது அவசியம். உண்மையிலேயே சித்தார்த் அவனுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்திருப்பானோ? ஆகாஷ் அவன் மட்டும் அமரா இருந்திருந்தாங்க, அவன் கண்டிப்பா கனவுல இன்னொரு பொண்ணை பத்தி யோசிக்க கூட மாட்டான். ஆனா இப்ப அவன் இன்னொரு பொண்ணுக்கு புருஷனா இருக்கான். அவன் நம்மளோட அமர் தாங்க. ஏங்க, எனக்கு நான் பெத்த பிள்ளைய அடையாளம் தெரியாதாங்க? எனக்கு இருந்த கொஞ்சம் சந்தேகமும் அவனை நான் கட்டி பிடிக்கும் போதே போயிடுச்சுங்க. ஒரு தாய்க்கு தன் குழந்தையோட ஸ்பரிசம் எப்படி தெரியாம இருக்கும்? ஆனா அந்த பொண்ணு எதுக்காக நம்ம அமர அவ வீட்டுல வச்சிருக்கானதா எனக்கு புரியலங்க. அவ எப்படி அவனோட மனைவியாவா? அவனோட மனைவி நித்யாதான். உன்னை நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தேன். உனக்கு நான் தான் ஆரத்தி எடுத்து இந்த வீட்டுக்குள்ள அழைச்சேன். நீ இந்த வீட்டுக்குள்ள கிரக பிரவேசம் பண்ண. அப்புறம் அந்த பொண்ணு எப்படி நம்ம அமருக்கு மனைவியாக முடியும்? அதுக்கு வாய்ப்பு இருக்கு அத்தை. எப்படி இவரு எனக்கு புருஷனா இருக்காரோ அப்படிதான் இப்ப எனக்கு அமர் புருஷன் இல்ல, இவர் தான் என்னோட புருஷன். மறந்துட்டீங்களா நீங்க? நீங்க எனக்கு அமரோட விதவையா வாழறதுக்கு எங்க உரிமை கொடுத்தீங்க? அதே மாதிரி தான் அத்தை, அமருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். அதனால அவர் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அமர இன்னொருத்தையோட புருஷனா கடவுள் என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. என் நெத்தியில இருந்து அவரோட குங்குமத்தை எடுத்தே ஆகணும்னு எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. எனக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சந்தோஷம் தான் அத்தை. அமர் உயிரோட இருக்காரு. இன்னொருத்தையோட புருஷனாவே அவர் இருந்தாலும் அவர் உயிரோட இருக்காருல, அவருக்கு என் ஞாபகம் வரணும்னு நான் எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி பண்ணேன். ஆனா அவருக்கு எதுவுமே ஞாபகம் வரல. அவரோட கண்கள்ல நான் யாருங்கிற கேள்வி மட்டும்தான் இருந்துச்சு. அவருக்கு என் ஞாபகம் எப்படி இருக்கும்? நான் தான் 7 ஜென்மத்தோட உறவை, அதாவது இந்த ஜென்மத்திலே பாதியிலே அவரோட உறவை முடிச்சிட்டேன். அதனாலதான் கடவுள் என்ன தண்டிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அத்தை. நித்யா, உன்னால எப்படி இவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஏத்துக்க முடியும்? நீ வேணும்னா எப்படி வேணாலும் யோசிச்சுக்கோ. ஆனா நான் சாகுற வரைக்கும் தோல்வியை ஏத்துக்கவே மாட்டேன். நான் அவனோட அம்மா. 10 மாசம் என் வயித்துல அவனை நான் சுமந்திருக்கேன். அமர் எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும்? அவனோட அம்மாவை எப்படி அவனால மறக்க முடியும்? அவன் இந்த வீட்டுக்கு திரும்பி வந்துதாங்க ஆகணும். கண்டிப்பா வந்தே ஆகணும். மாசத்துக்கு முன்னாடி இவர் பெங்களூர் போனாரு. அதுக்கப்புறம் இவர் திரும்ப வரல. பெங்களூர் போலீஸ் இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டதா சொன்னாங்க. அதுல இவர் செத்துட்டாருன்னு சொன்னாங்க. என்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்லாம நான் உங்களை இங்க இருந்து போக விட மாட்டேன். நீங்க என்னோட ஹஸ்பண்ட் இங்க இருந்து கூட்டிட்டு போக கூடாது. உங்க ஹஸ்பண்ட் சொல்றீங்க? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆயிடுச்சு. இவரோட ஃபேமிலில யாருமே இல்ல. நீங்க பெங்களூர் போனீங்க அம்மா. நீங்க போறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னீங்க? பெங்களூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்கலாம்னு சொன்னீங்க. உனக்கு ஆதாரம் வேணுமா?
இருக்கு. உன்னோட அம்மா கிட்ட அதுக்கான ஆதாரமும் இருக்கு. உன்னோட முதுகுல ஒரு தழும்பு இருக்கு. உங்க முதுகுல உண்மையிலேயே தழும்பு இருக்கு. என்ன யோசிக்கிற சித்? எனக்கு எதுவுமே புரியல நதாஷா. எப்படி இவ்வளவு பெரிய கோஇன்சிடென்ஸ் நடக்கும்? அவங்க எல்லாரும் என்ன பார்த்ததும் சந்தோஷத்துல அப்படியே அவங்க எல்லாருமே அழுதுட்டாங்க. ஆனா நான் அமர்ல சித்தார்த்தன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே அவங்க முகத்துல இருந்த சோகத்தை என்னால 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 சுத்தமா ஏத்துக்கவே முடியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அவங்க எல்லாரையும் மறக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்றானா என்னால மறக்க முடியல. சித் ப்ளீஸ். சித், சித்தார்த், இந்த பேர் உண்மையா இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு இந்த பேர் வந்துச்சான்னு கூட தெரியல. டாக்டர், இப்போ இவன் எப்படி இருக்கான்? காலையிலேருந்து ஒரு தடவை கூட அவனுக்கு மயக்க தெரியல. பொழைச்சிடுவான்ல? லெட்ஸ் சி. நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது. எதுனாலும் நடக்கலாம். ஐ திங்க் கொஞ்சம் டெஸ்ட்லாம் பண்ணி ஆகணும். என்ன பில்லு வந்தாலும் அதை என்னோடய ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி வச்சுருங்க. நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதெல்லாம் ஓகே தான், ஆனால் கொஞ்சம் பேப்பர் ஒர்க் பண்ணணும். ஃபார்மில் என்ன பேர் போடணும்? சித். இவரோட பேரு சித்தார்த். சித்தார்த். ஆமா. சித். சித், இதுதான் உன்னோட பேரு. இதுதான் உன்னோட அடையாளம். நீ இந்த கோஇன்சிடென்ஸ பத்தி நினைச்சு எவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டாம். ஆக்சுவலி என் மேலதான் தப்பு. நான் உன்னை தனியா அவ்வளவு தூரம் அனுப்பியிருக்க கூடாது. நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே, போ. இப்போ நீ டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். நான் போய் எடுத்துட்டு வரேன், சரியா? நல்ல வேளை நதாஷா நீ அங்க வந்துட்ட. இல்லைன்னா அந்த நிலைமையில என்னால அந்த ஃபேமிலியை விட்டுட்டு வந்திருக்கவே முடியாது. நான் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு வரேன். போட்டோல இருந்து மாலை எடுத்து நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? நீ இதை மறந்துடாத நித்யா. நீ அவனுக்கு இப்போ மனைவி கிடையாது, எனக்கு மனைவி. நீ யா, நீ என்னுடைய மனைவி நித்யா. அப்படியா?
மிஸ்டர் ஆகாஷ், இப்போ வரைக்கும் நான் உனக்கு சொந்தமாகல, இனிமேலும் ஆக மாட்டேன். அது மட்டும் இல்லாம எல்லாரும் இப்ப அமர் உயிரோட இருக்கிறத பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறமும் நான் உன் கூட வாழணும்னு யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த வீட்ல இருக்கவங்க கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பாங்க ஆகாஷ். நீ என்னதான் டிராமா போட்டு அழகா பேசி அவங்க மனசை மாத்தலான்னு ட்ரை பண்ணாலும் எதுவும் நடக்காது. இன்னொரு விஷயம் நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்னோட குழந்தைக்கு அப்பாவா அமரோட பேர் தான் கிடைக்கும். என் குழந்தையோட அப்பாவோட பேர், என் புருஷனோட பேர் அமர். இந்த விஷயத்தை இதுக்கு மேல யாராலையும் மறுக்க முடியாது தானே? இதுக்கப்புறம் நீயே முடிவு பண்ணிக்கோ ஆகாஷ். இதுக்கப்புறம் இந்த வீட்ல என்னோட வாழ்க்கையில உன்னோட மதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சுக்கோ. நேரம் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லு நித்யா. நீ இங்கே தான் இருக்க போற, நானும் இங்கே தான் இருக்க போறேன். பார்க்கலாம் யாரு கூட சேர்ந்து வாழ போறாங்கன்னு, யாரு கூட வாழ மாட்டாங்கங்கிறத. ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம், இது ஃபைனலி ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. நான் நினைச்சதை விட சீக்கிரமாவே இந்த டிராமா ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அங்க சித்தார்த் சந்தோஷமா இருப்பான் நதாஷா கூட, இங்க நித்யா ஆகாஷ் கூட சந்தோஷமா இருப்பான். என்ன நல்ல கனவு காண்ற. இந்த மாதிரி ஒரு கோஇன்சிடென்ஸ் என் பிளான்லயே இல்லையே. ஆனா ஒரு விஷயம் ஆகாஷ், உன்னையும் மீறி இந்த விஷயம்லாம் நடக்குதுன்னா நீ எல்லாரோட விஷயத்திலையும் முடிஞ்ச அளவுக்கு அதிக காயங்களை ஏற்படுத்திக்கிட்டே இரு. பொறுமையா இருங்க அத்தை. உங்க பையன் திரும்ப வந்துருவாரு. எதுக்கு நீங்க உங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க? உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் அத்தை, நான் உங்க மகனை கூட்டிட்டு வருவேன். என்ன விஷயம்? இன்னைக்கு ஏன் நீங்க இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? நீங்க எப்பவும் எந்த விஷயத்தை நினைச்சும் கவலைப்பட மாட்டீங்களே? நடாசா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு. இந்த நாக்பூரில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நீ உண்மையாக தான் சொன்ன. நமக்கு சித்தார்த்தை பற்றி என்ன தெரியும்? நத்திங். அவனோட பாஸ்ட் லைஃப்பை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாதே. ஆனால் இந்த நாக்பூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவனை பற்றி தெரிஞ்சிருச்சு. நட்டாஷா சொன்னதை வச்சு பார்க்கும்போது சித்தார்த் அந்த வீட்டு மகனாக தான் இருப்பான்னு எனக்கு தோணுது. இன்னும் அந்த பொண்ணு சித்தார்த்தோட ஒய்ஃப்னு சொன்னால, ஒருவேளை உண்மையிலேயே அவள் அப்படி இருந்தான்னா? என்ன பேசுறீங்க நீங்க? சித்தோட வைஃப் நம்ம பொண்ணு மட்டும்தான், நம்ம நதாஷா தான். இந்த சொசைட்டிக்கு முன்னாடி நாமளே நம்ம கையால தானே அவளுக்கு கன்னிகாதானம் பண்ணி வச்சோம். எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுன்னு நீ நினைக்கிற கிருஷ்ணா? நம்ம எந்த தப்பும் பண்ணல, அதை ஞாபகம் வச்சுக்க. ஆனா அங்க நாக்பூர்ல என்னென்னவோ நடந்து, ஒருவேளை நம்ம
ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமா கிருஷ்ணா? For God's sake, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஒருவேளை நம்ம மருமக இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அப்புறம் நதாஷோட வாழ்க்கை என்னங்க ஆகும்? என்னோட அமர் எனக்கு திரும்ப வேணுங்க. நீங்க எப்படியாவது அவனை திரும்ப கூட்டிட்டு வாங்க. போய் கூட்டிட்டு வாங்க. இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நான் செத்து போயிடுவேங்க. நான் உண்மையிலேயே எப்பவோ செத்து போயிருக்கணுங்க. நம்ம புள்ள உயிரோட இருக்கும் போதே நாம அவனுக்கு இறுதி சடங்கு செஞ்சிட்டோம். எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டோம். தேவயானி, இப்படிலாம் நீ பேசாத. நான் சொல்றது கேளு. ஒன்னு கண்ட்ரோல் பண்ணிக்க. நிச்சயமா இது உனக்கு நல்லது கிடையாது தேவயானி. ரொம்ப டென்ஷன் ஆனா உனக்கு உடம்பு சரியில்லாம போடும் டாக்டர் சொன்னார்ல. இங்க பார், முதல்ல நீ சரியா இரு. இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல என்ன பண்ணலான்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து யோசிக்கலாம். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என் புள்ள உடம்பு சரியில்லாம அங்க எங்கேயோ இருக்கிறான். இங்க நான் அமைதியா இருக்கணுமா? எனக்கு தெரியுங்க, நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க. எதுவுமே செய்ய மாட்டீங்க. ரிஷி, இங்க பாருப்பா, நீயாவது ஏதாவது பண்ணுப்பா. போ, உன் தம்பியை திரும்பவும் கூட்டிட்டு வா. அவன் கேட்டானா நம்ம அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லு. இத கேட்டானா அவன் உடனே ஓடி இங்க வந்துருவான். போப்பா, சீக்கிரமா போ. அத்தை, பொறுமையா இருங்க அத்தை. உங்க பையன் திரும்ப வந்துருவாரு. எதுக்கு நீங்க உங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க? உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் அத்தை. நான் உங்க மகனை கூட்டிட்டு வருவேன். நீங்க தானே அத்தை சொன்னீங்க, ஒரு மனுஷன் தான் மனைவிக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட அவனோட தாய்க்கு தான் அதிகமா கொடுக்கணும்னு. அந்த கடமைய அமர் நிறைவேற்றணும். அதுக்காக அமர் இந்த வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். நான் இந்த வீட்டுல இருப்பேனோ இல்லையோ, ஆனா அமர் கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கணும். நித்யா, நீ என்னமா சொல்லிட்டு இருக்க? உனக்கு இன்னும் புரியலையா? அவருக்கு நீ யாருன்னு தெரியல. அதோட இங்க இருக்கிற யாரையுமே அவனுக்கு தெரியலையம்மா. தேவயானி கூட அவன் முதுகுல ஒரு தழும்பு இருக்குன்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்ல, அமர் கூட தனக்கு முதுகுல ஒரு தழும்பு இருக்கிறத ஒத்துக்கிட்டான். இருந்தாலும் அவன் தான் அமருங்கிற விஷயத்தை ஏத்துக்கிறதுக்கு அவன் தயாரா இல்ல. அதுதான் உண்மை. ஆனா நீ இப்ப பெங்களூர் போறேன்னு சொல்ற. இங்கேயே எல்லாருக்கும் முன்னாடி அவன் ஏத்துக்க தயாரா இல்லைங்கிறப்போ உன்கிட்ட மட்டும் அவன் ஏத்துப்பான்னு எப்படி நினைக்கிற நீ? ஏத்து பாரு மாமா. அது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் ஏத்து பாருன்னு என் மனசு சொல்லுது. அவர் இந்த வீட்டு பையன், உங்க மகன், உங்க பையன் அத்தை, உங்க தம்பி, உங்க குழந்தனார். நான் தான் அவர் மனைவிங்கிற விஷயத்த என்னால அவருக்கு கன்வின்ஸ் பண்ண முடியுமா முடியாதுன்னு எனக்கு தெரியல. என்னோட வாழ்க்கையில என் வாழ்க்கையில புருஷனா அவரோட துணை இனி எழுதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா அத்தையோட சின்ன பையன் கண்டிப்பா வருவாரு. ஆமா அத்தை, நீங்க தானே அத்தை சொன்னீங்க, ஒரு மனுஷன் தான் மனைவிக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட அவனோட தாய்க்கு தான் அதிகமா கொடுக்கணும்னு. அந்த கடமைய அமர் நிறைவேற்றணும். அதுக்காக அமர் இந்த வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். நான் இந்த வீட்டுல இருப்பேனோ இல்லையோ, ஆனா அமர் கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கணும். நான் அமரை என் கூட கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன் அத்தை. மாமா,
பெங்களூர் போறதுக்கு சீக்கிரமா ஒரு டிக்கெட் போடுறீங்களா ப்ளீஸ்? சரிங்க மேடம், உங்களுக்கு டிக்கெட் புக் ஆயிடுச்சு. மார்னிங்கே உங்களுக்கு ஃப்ளைட். இதுக்கப்புறம் எனக்கு சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியல. அதனால போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை